friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். blouse வந்து நீங்க எந்த வகையில நீங்க கட் பண்ணிருந்தாலும் ஓகே தான். அதாவது நீங்க அளவு blouseல அளவுகள் எடுத்து மெட்டீரியலை கட் பண்ணாலும் சரி, அல்லது பாடியில மெஷர்மென்ட் எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணி அளவுகள் மெட்டீரியல்ல மார்க் பண்ணி கட் பண்ணாலும் சரி, அல்லது அளவு blouse அப்படியே வெச்சு நீங்க மெட்டீரியல்ல மார்க் பண்ணி கட் பண்ணாலும் சரி. நம்ம பட்டி கட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து எந்த வகையில நீங்க blouse வந்து கட் பண்ணி இருந்தாலுமே அந்த எல்லா வகையான blouseக்குமே இந்த முறையில வந்து நீங்க பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். சரியா வந்து பொருந்தும். சரிங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேக் பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கட் பண்ண பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. அதே போல ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து பேக் பார்ட்டினுடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து சரியாக இருக்கா, அதாவது பேக் பார்ட்டினுடைய ஷோல்டரும் ஃப்ரண்ட்டோடைய ஷோல்டரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக வந்து இந்த கொக்கி பட்டி சைடு வருதா அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடு உயரம் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் ஹேர்கட் ரெண்டும் சேமாக இருக்கா, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஹேர்கட் கொடுத்துருப்போம், பேக் பார்ட்லேயும் ஹேர்கட் கொடுத்துருப்போம், சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மெயினாக ஷோல்டர், இந்த ஃபோல்டிங், இந்த ஹேர்கட், சைடு ஜாயிண்ட் பகுதி, இது நாலும் வந்து மெயினாக தேவை. இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட்டை கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், இந்த சைடில் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சைடில் டெப்த் எடுத்திருக்கோம் ஃப்ரண்ட்டில், அதே போல் இந்த சைடில் கொஞ்சம் உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்தை எடுத்திருப்போம். சரிங்களா? ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக. ஆக இதை ரெண்டையும் நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஷோல்டர் சரியாக இருக்கா, ஃபோல்டிங் சரியாக இருக்கா, ஹேர்கட் ப்ளஸ் சைடு உயரம் பகுதியில் இந்த லைன் வந்து சரியாக இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண வேண்டிய மெட்டீரியல், அதாவது பட்டி கட் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்து கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சா மீத கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். அந்த மெட்டீரியல் வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக் பார்ட்டில் பேக் பட்டி வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். இந்த லைனை வந்து ஃபோல்டு பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பட்டி வந்து அளவுகள் வந்து நோட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த லைனோட கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி வந்து நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அளவுகள் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த அளவுகள் வந்து ஸ்டிச்சிங்கில் உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம பட்டியினுடைய அளவுகள் இதிலிருந்து மேல் பக்கமாக தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஆக இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொக்கிப்பட்டி சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொக்கிப்பட்டி சைடில் இந்த கார்னர்லேருந்து மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. சரிங்களா? அதாவது 1/4 இன்ச்சுக்கும் அதிகமாக 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹேர்கட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஹேர்கட் நேரு, அதே மாதிரி மேல் பக்கத்தில் 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஹேர்கட் கிட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு தையலுக்காக இது தேவைப்படும் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்படி தையல் போட போகிறோம். அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரம் பகுதி, சரிங்களா, சைடு ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும் இல்லைங்களா, இந்த பகுதியிலையும் நம்ம இது மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஆக இந்த இடத்துல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளவு அகலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். தேவையான கிளாத் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக அரைக்கிறதுக்காக 1/2 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொக்கிப்பட்டி சைடில் நான் கார்னரில் அளவுகள் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 1/4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அதிகமாக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்லேருந்து டேப் வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ண இடம் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச்சு. சரிங்களா? அந்த 3.5 இன்ச் அப்படிங்கிறது பட்டியினுடைய முதல் அகலம். சரிங்களா? இந்த முதல் அகலத்தை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக 3.5 இன்ச்சில் இந்த லைன் மேலே வச்சு மார்க் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம மார்க்கிங் இடத்துல டேப் வைக்கும் பொழுது சரியாக 3.5 இன்ச் கிடைக்கும். இப்போ 3.5 இன்ச்சில் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிரும். மார்க் பண்ணுற இடம் ஒரு பாயிண்ட் அதிகமாகிரும். சரிங்களா? ஆக 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மார்க்கிங் மேலே டேப் வைக்கும் பொழுது பாருங்கள் சரியாக 3.5 இன்ச் இருக்கும். சரிங்களா? இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல லூஸ் வர்றதுக்கு காரணம். சரிங்களா? ஷேப் வந்து சரியாக அமையாததுக்கு காரணமும். அதனால் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து சரி பண்ணிக்கோங்க.
அடுத்தது நம்ம கிராஸினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். கிராஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3.25 இன்ச்சு. இந்த கார்னர்லேருந்து இந்த ஹெர்கட் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3.25 சரிங்களா. அதே போல் இந்த கார்னர்லேருந்தே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சரியாக வந்து 3.25 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் மேல் பக்கமும் தள்ளி 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த போட்ட லைனில் ஹைட் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஹெர்கட் இருக்குது பாருங்கள், அந்த ஹெர்கட்லேருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைக்கிது சரிங்களா. இந்த 2.5 இன்ச்சை அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைக்கும். அந்த 2.5 இன்ச்சை தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். 2.5 இன்ச்சு சரியாக மார்க் பண்ண வேண்டாம். 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக மார்க்கிங் மேலே வச்சு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் கிடச்சிரும் சரிங்களா. இப்போது இந்த அகலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பட்டியில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம மெஷர் பண்ணி தையல் போட்டுருவோம் சரிங்களா. ஆக இந்த இடத்துல இருந்து கீழ் பட்டி வரைக்கும் சரிங்களா, பேக் பார்ட்டினுடைய எண்டிங் வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. அதனால தான் பாருங்கள் டோட்டலாக இந்த 2 அளவையும் சேர்த்து ஒரே மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். 2.5 இன்ச் அப்படிங்கிறத அப்படியே இந்த சைடில் ஒரு சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டினுடைய அகலத்தை நம்ம வந்து மைனஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த 2 டாட்டினுடைய ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லைங்களா. இந்த 2 டாட்டில் இருந்து நம்ம எவ்வளவு அகலம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் 2.5 இன்ச் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இந்த செகண்ட் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம 3வது அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஹெர்கட்டில் இருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரியாக பாருங்கள் 7.25 இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த 7.25 இன்ச்சை அப்படியே எடுத்து கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிடுங்க. 7.25 இன்ச் அப்படிங்கிறது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 7.25 இன்ச்சை மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம பட்டியினுடைய நீளம் 1, 2 சரிங்களா. இந்த கிராஸினுடைய அகலம் ப்ளஸ் இந்த லென்த்து இது 2ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பட்டியினுடைய நீளம். 2ஐயும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பட்டியினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். பட்டியினுடைய 3வது அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3.25 இன்ச்சு. அந்த 3.25 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ 3 இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். பட்டியினுடைய அகலம் 1, பட்டியினுடைய அகலம் 2, பட்டியினுடைய அகலம் 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தையல் வேணும் சரிங்களா. கரெக்டாக இந்த மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி நம்ம தையல் போட போகிறோம். ஆக தையலுக்கு மேலே நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து கிளாத்து தேவைப்படும் இல்லைங்களா. ஆக மேல் பக்கம் 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டு இந்த லைன் நேரு நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் ஆன கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் முன்ன பின்ன வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாத் வந்து பத்தாமல் இருக்கும். அதனால் பாருங்கள் ஒரு 1/2 இன்ச் இந்த நீளத்தில் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தையலுக்காக மார்க் பண்ண மார்க்கிங்கில் கட் பண்ணிக்கலாம். பட்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 5 அளவுகள் வந்து தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டியினுடைய அகலம் மார்க் பண்ணிட்டோம். பட்டியினுடைய 2வது அகலம், பட்டியினுடைய 3வது அகலம் சரிங்களா. அடுத்து பட்டியினுடைய நீளம் இந்த கிராஸினுடைய அளவு அப்படியே எடுத்துக்கிட்டோம். அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவு பட்டியினுடைய நீளம் இந்த சைடில் மார்க் பண்ணிட்டோம். பட்டியினுடைய 2 நீளங்கள் சரிங்களா நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோம். மொத்தம் 5 அளவை மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இது மாதிரி மெத்தடில் பட்டி வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் கட் பண்ணலாம். சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பட்டி வந்து இந்த மெத்தடில் கட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கச்சிதமாக அமையும் சரிங்களா. அதே போல் பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அளவுகள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் கிளாத்தை வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடு கண்டிப்பாக வந்து சரியாக அமையும் சரிங்களா.
அதே போல் அளவு ப்ளவுஸில் அளவுகள் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பட்டியினுடைய அளவுகள் எடுக்க வேண்டியதில்லை. பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அளவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. பட்டியோட அளவுகளை வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? இந்த கட் பண்ண மெட்டீரியல் மட்டும் வச்சு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் மட்டும் வச்சு பட்டியை வந்து நீங்கள் அளவுகள் மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பட்டியினுடைய அளவுகள் வந்து நம்ம எடுக்கவே தேவையில்லை. சரிங்களா? பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பதிவில் பட்டி வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.